வேதத்தை கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதல்ல வணக்கத்தினை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தெரியுமாங்க? பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம்னா என்னது? 5ஆம் பாவம். இன்னைக்கு நம்ம 5ஆம் பாவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை நீங்கள் டெய்லி உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, எதுனாலும் இருக்குது, ரைட்டாக ராங் எது இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. கொடுத்தா தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, போகலாமா வீடியோவுக்கு? சரி, இப்போ பாருங்கள், பூர்வ புண்ணியம்ங்கிறது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல லக்னம்ங்கிறது எனது நம்ம இந்த ஜென்மத்தில் அன்பிக்க முடியாது. பூர்வ புண்ணியங்கிறது 5ஆம் பாவம், போன ஜென்மத்தில் நம்ம அணிவிச்சது. அப்புறம் 9ஆம் பாவம்னு மறு ஜென்மம். அப்போ நம்ம போன ஜென்மத்தில் நாம் என்னெல்லாம் செய்தோங்கிறது தான் நம்ம இந்த ஜென்மத்தில் அணிவிக்கிறோம். வேற யாரோ செய்த பாவங்களை நம்ம இந்த ஜென்மத்தில் அணிவிக்கல. ஓகே, அதனால் நம்ம செய்ததை நம்ம அணிவிச்சுட்டு இருக்கிறோம். சரி, என்ன மாதிரி நம்ம அணிவிக்கிறோம்? நம்ம நல்லது செய்தோமா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நமக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும் இல்லையா? இந்த குழந்தைகளை வச்சு தான் நாம் நன்மை செய்தோமா தீமை செய்தோமாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ நம்ம பொதுவாக நம்ம ஜாதகத்தில் 5ஆம் பாவம் நல்லா இருந்தாலே நாம் நல்லதான் செய்திருக்கோம்னு அர்த்தம். அதாவது ஜென்ம லக்கணத்துக்கு ஜென்ம நட்சத்திரநாதன் பஞ்சமாதிபதியாக இருந்தாலே நம்ம பக்கத்தில் என்னது ஒரு நோய் வராது. நோய் வந்தாலும் சீக்கிரம் குணமாயிடும். ஓகே, 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் நம்மளை யாருமே வசியம் பண்ண முடியாதுங்க. ரெண்டாவது ஒரு பேய் பிசாசுகள் இதெல்லாம் நம்மக்கிட்ட வராது. ஓகே, நமக்கு எந்த ஒரு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாருமே நம்மளை பிடிக்கும். அந்த மாதிரி தான் நட்பாக இருப்பாங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம 12 லக்கணத்துக்கும் 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, நம்ம குழந்தைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு மேஷ லக்கணம். மேஷ லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் என்னது? சிம்மம், சூரியனோட வீடு. அது இந்த வீட்டில் நமக்கு இந்த மாதிரி மேஷ லக்கணக்காரங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும். ஓகே, குழந்தை பிறந்த பிறகு அப்போ இதில் 5ஆம் இடம் சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் வளர்ச்சிங்க. ஓகே, அப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு இதில் சப்போஸ் இதில் உங்களுக்கு சனியா ராகுவான் கேதுவான் இருந்து வச்சுக்கோங்களா, உங்கள் அந்த பையனோட தாத்தாவே பிறந்திருப்பார். ஓகே, அந்த மாதிரி ஒருத்தர் இறந்துருப்பாங்க வீட்டில், அப்பாவோட தாத்தா, அவங்களே பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சனி மக நட்சத்திரத்தில் இருந்து வச்சுக்கோங்களா, அவங்க முன்னோர்கள் சாந்தி அடையாமல் இருக்காங்க, அதான் நம்மளுக்கு அந்த அறிகுறியை காட்டுது. ஓகே, அப்போ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கான்னு பாருங்க, பார்த்தா அவங்க அந்த சாந்தி அடையாமல் நிற்பாங்க. அதை நம்ம பூர்த்தி செய்யணும். சரியா? அப்புறம் ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்னதுங்க? காலபுருஷனுக்கு 6வது வீடு. இப்போ 6ஆம் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது? உழைப்பு இருக்குது, எதிரி இருக்குது, கடன் இருக்குது, நோய் இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்த பிறகு நல்ல உழைப்பாளியாக இருப்பார். தகப்பனா நல்ல உழைப்பாளி தான். ஆனால் குழந்தைகள் வளர வளர கடனும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வரலைன்னா நோய் வரும். அப்புறம் குழந்தைகள் வளர வளர என்ன செய்யும்? பூர்வீக சொத்துனால ஒரு சொத்து பிரிக்கும் போது ஒரு எதிரி வருவாங்க, ஒரு பகை ஏற்படும். ஓகே, இந்த மாதிரிலாம் ஏற்படும். சரி, நமக்கு இந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும்? பிள்ளைய தத்து கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எதிரி வராது. பூர்வீக சொத்துனால பிள்ளைகளுக்கு பிரச்சனை வராது. அந்த மாதிரி இருக்கலாம். பொதுவாக மேஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் இங்கே ஒரு திருவண்ணாமலை போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். ரைட்டா? அப்புறம் மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்னது? காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. இது சுக்கிரனோட வீடு. இந்த வீட்டில் குழந்தை பிறந்த பிறகு நல்ல குழந்தை பிறந்த பிறகு என்னவா இருக்கும்? நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். அதில் என்னென்னா காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாரகஸ்தானம்னு சொல்லும்போது அந்த குழந்தைய பெருமாள் கோயிலில் நம்ம தத்து கொடுத்து வாங்கிட்டோம்னா அந்த மாதிரி எதுவும் வராது. ஏன்னா 5-7 செயல்படும் இல்லையா? இதுக்கு 5-7 செயல்படும் போது இவங்களுக்கு மேக்சிமம் குழந்தை பிறந்த பிறகு தான் மனைவி மேலே ரொம்ப காதல் வரும். அந்த மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஓகே, அப்போ இங்கே பெருமாள் கோயிலில் தத்து கொடுத்துடலாம். அதுக்கு பிறகு நான் கடக லக்கணக்காரங்களுக்கு 5ஆம் வீடு காலபுருஷனுக்கு 8, 5-8 வேலை செய்யணும். அப்போ இவங்க மேக்சிமம் கடக லக்கணக்காரங்களுக்கு குழந்தைகள் நிறைய வளர வளர பெருகிட்டே இருந்தால் அவங்களோட ஆயுளும் பலமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுளா, நிறைய குழந்தைகள் வரும்போது ஆயுள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் 8ஆம் இடமா இருக்கிறதுனால குழந்தை என்ன செய்யணும்னா பொருளாதாரத்தில் நிறைய வளர்ச்சி இருக்கும், பெரிய அளவில் பொத்துன்னு விழுந்துடும். அதனால் அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த குழந்தைய நம்ம தத்து கொடுத்து வாங்கிடணும். ஓகே, அடுத்து பாருங்க சிம்மத்துக்கு 5ஆம் பாவம் என்னது? காலபுருஷனுக்கு 9வது வீடு. 5-9 செயல்படுது. 5-9 சொன்னால் ஒரு பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்தோடு சேருது. அப்போ இவங்களுக்கு குழந்தைகள் பிறந்த உடனே தான் இவங்க வீட்டில் எல்லாமே வளர்ச்சி, பொருளாதாரத்தை வளர்ச்சி, கல்வியில் வளர்ச்சி, எல்லாமே குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். இவங்களுக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும்.
இந்த இடத்துல. அதேமாதிரி கன்னிக்கு பாருங்க, கன்னி 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10, 5 10 இருக்குது. இப்போ கன்னி லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு எந்த மாதிரி வளர்ச்சி இருக்குன்னா, அதுக்கு 10ங்கிறது உச்சின்னு சொல்லுவோம். இதான் உச்சி ஸ்தானம். அப்போ தொழிலில் அவங்க அமோகமாக வருவாங்க, புகழ், பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். ஓகே. அப்புறம் 7ஆம் இடம் துலாம். துலாம் லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்னது, காலபுருஷனுக்கு 11, 5 11. அப்போ தகப்பனாருக்கு குழந்தை பிறந்த உடனே நல்ல பெருமிதமான வளர்ச்சி இருக்கும், லாபங்கள் அதிகமாக கிடைக்கும், வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். ஆனால் இது காலபுருஷனுக்கு இந்த 11வது வீடுங்கிறது பாதகஸ்தானம் இல்லையா? அப்போ இதோட உறவுகள் இருக்கு இல்லையா, இந்த 11ஆம் இடத்து உறவுகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிவன் கோயிலுக்கு மில்வா மாலை வாங்கி நீங்கள் எப்போ கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உறவுகளுக்கு பாதிப்பு இருக்காது. அதே போல பாருங்க, விருச்சிகம். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 5ஆம் இடம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கு 12, 5 12 செயல்படுது. அப்போ இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பெண் குழந்தைகளும் கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு பெரிய சாதனை, விளையாட்டு வீரராக இருக்கலாம், பெரிய சாதனை படக்கூடிய பிள்ளைகளாட்டு வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு லக்னமாக வருது. அப்போ இவங்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஆண் குழந்தை பிறகு அந்த ஆண் குழந்தை எப்பவுமே ஒரு தலைமை வகிக்கக்கூடிய பிள்ளையா இருக்கும். ஏன்னா தலைமையை பார்த்தீங்களா, ஒரு லக்னமே. அப்போ அவங்க தலைமை வகிக்கக்கூடிய பிள்ளையா நல்ல எங்கே போனாலும் முதலிடம் தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மேக்சிமம் மேஷம்ங்கிறது மலட்டு ராசின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு கொடுத்தாதான் குழந்தை நல்லா வளர்றதுக்கு, வளர்ச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் உங்களுக்கு பூர்வீகம் இருந்தால் விட்டு கொடுத்துருங்க, ஓகேங்களா? அது கொடுக்குற மேக்சிமம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உத்திராட நட்சத்திரம் இருக்குல்ல, இதில் தனுசில் வேலைக்கிழமை உத்திராட நட்சத்திரம் நினைக்கிறதோடு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் மகரத்துக்கு பாருங்கள், மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அப்போ காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்னா அதில் ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு யோகம் வரும், பயங்கர டாப் லெவலில் போயிடுவாங்க. அவங்களுக்கு எதாவது கிடைக்காததெல்லாம் கூட அந்த குழந்தை பிறந்த பிறகு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பெரிய லெவலில் போக வாய்ப்பு இருக்குது. இதே சப்போஸ் மகர லக்னக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களா, அப்படி உங்களுக்கு வராமல் ரொம்ப 3 வருஷம் 5 வருஷம் ஆயிட்டுனா நீங்கள் ராஜராஜேஸ்வரிக்கு சக்கரை அண்ணன் இருக்குல்ல, சக்கரை பொங்கல் சொல்லுவாங்களா, அது நீங்கள் வச்சு கொடுத்தாச்சுனாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கும்பத்துக்கு வர, கும்பத்துக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3வது வீடு, மிதுன வீடு. மிதுன வீட்டில் இருக்குன்னா அது எடுத்து இது 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த குழந்தைகள் எப்படி இருக்குன்னா நல்ல டேலண்டாக இருக்கும். ஏன்னா புதன்கிறத டேலண்ட் உள்ளது, அறிவும் ஆழ்ந்த அறிவும் சேருது. அப்போ பிள்ளைங்க நல்ல டாப் லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் அந்த இதில் லக்னாதிபதி யார், புதன். புதன் கும்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நீசம் அடைகிறாரு பார்த்தீங்களா, அதனால் இவங்களுக்கு பூர்வீக சொத்து தங்காது. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பிள்ளைங்களாம் நல்லா டாப்பாக வந்துடும். அப்புறம் மீனத்துக்கு பாருங்கள், மீனத்துக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 4வது வீடு. மேக்ஸிமம் அது 5ஆம் இடம் 4 தொடும்போது குழந்தைக்கு தாமதமாக தான் பிறக்கும். ஓகே, அது தாமதமாக பிறக்கும். ஆனால் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து, குழந்தைகள் வளர வளர சொத்து நிறைய வளர்ந்துட்டே இருக்கும், புரியுதா? அப்போ பூர்வ புண்ணியத்தால் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் குழந்தைகளால் எப்படி வளர்ச்சி இருக்குது, அப்போ எந்தெந்த குழந்தைகள் இப்படி பிறந்தால் தத்து கொடுக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதேமாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்த மறுஜென்மம் 9ஆம் பாவங்கிறது நமக்கு டாப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.